டெய்லி விசிட்டிங் ஹவர்ஸ்ல உங்க அம்மா வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அதனால உங்க உட்பியை நீங்க பார்க்க முடியலங்கிறது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. பட் வாட் டு டு? ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பாஸ் தான். அத ஏற்கனவே உங்க உட்பியோட ஆன்டிக்கு கொடுத்தாச்சு. இப்ப உங்களுக்கும் ஒரு பாஸ் வேணும்னா அது இந்த ஹாஸ்பிடல் ரூல்ஸையே பிரேக் பண்ற மாதிரி ஹிமாலயன் பிளண்டர். அதாவது இந்த ஹாஸ்பிடல்ல எனக்கு மேல ஒரு பாஸ் இருக்காங்க. அவங்கள மீறி இந்த ரூல்ஸை நான் உடைச்சேன்னு வைங்க, அவங்க என்ன உடைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க என் ஒய்ஃப். உங்களுக்கு இன்னொரு பாஸ் கொடுக்கணும்னு என் மனசு சொல்லுது. ஆனா அந்த மார்க்கத்தை கண்டிப்பா என் ஒய்ஃப் தடை பண்ணிடுவா. ஓகே, யூ ஆர் கில்லிங் மை டைம். டே மச்சான், சோதனையில தாண்டா சாதனையே இருக்கு. காதல்ல பின்வாங்கிறது கோலத்தனம்டா. மூளைய கசக்குடா, முயற்சி திருவன தரும்டா. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டேன். ஏன் டாக்டர், உங்களுக்கு உண்மையில எனக்கு உதவி செய்யணும்னு மனசு இருக்குல்ல? 100%. அதுக்காக உங்களுக்கு இன்னொரு பாசம் வாங்கி தர மாட்டேன். என் ஸ்டாஃப்ஸ் யார்கிட்டயும் என் வாயை திறந்து ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். நீங்க வாய் திறக்க வேண்டாம், வாய் திறக்கவும் கூடாது. அதான் நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். இது ஓகேனா எந்த டைம்ல வேணாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுவேன். ஓகே, ஆனா என் வாயை திறக்காம இப்படி? அப்புறம் ராம், எப்படிடா இருக்க? பேர் சொன்னா கூட பரவாயில்ல, சகட்டு மீனிக்கு வாடா போடான்னு சொல்றேன். டாக்டர், எந்த காரணம் கொண்டு நீங்க வாயை திறக்க கூடாதுங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். சரி, அது நோ 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 நோ. an agreement is an agreement. அது பிரேக் பண்ணா அது ஒரு ஹிமாலயன் பிளண்டர். என்ன நான் சொல்றது கரெக்ட்டா? கரெக்ட். அப்புறம் ராம், நான் டெய்லி இந்த வழியா தான் வர்றேன் போறேன். ஆனா இந்த ஹாஸ்பிடலோட ஸ்டூபிடான எம்டி நீதாங்கற விஷயம் எப்படிடா எனக்கு தெரியாம போச்சு? ஆச்சரியமா இருக்கு. Yes, come in. Good afternoon. Good afternoon. என்ன விசிட்டிங் ஹவர்ஸ்க்கு 1 hour முன்னால எப்படி உள்ள வந்த? That's what you're wondering. அது வேறொன்னும் இல்ல. ஃபர்ஸ்ட் டே இந்த ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் எங்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ஏன் லெவலுக்கு என்னால ஜீர்ணிக்கவே முடியல. சோ இங்க இருந்து போன உடனே IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதோட சீஃப்க்கு ஒரு ஃபோன் போட்டேன். அந்த ஆள் ஹியூமர் கிளப்ல என்னோட பயங்கரமான ஃபேன். மேட்டர் சொன்னதும் அவர் இம்மிடியா இந்த ஹாஸ்பிடல் எம்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு கண்ணா பின்னான்னு கத்த எம்டி கதறிக்கிட்டு என் வீட்டு அட்ரஸ் தேடி ஓடி வர கடைசியில பார்த்தா ஹாஸ்பிடல் எம்டி நானும் சேம் காலேஜ் சேம் பேட்ச். வாட் எ கோஇன்சிடென்ஸ். எம்டி டாக்டர் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருப்பாரு. நீங்களும் அவரும் எப்படி சேம் காலேஜ்? You are correct. Tongue slip. ஸ்கூல்ங்கறத காலேஜ்னு மாத்தி சொல்லிட்டேன். But you are very sharp. I appreciate it. So, இன்னைக்கு நமக்கு no disturbance. இந்த டைம்ல உனக்கு மருந்து கொடுக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? இல்லையே. அப்புறம் யார் எதுக்காக கதவை தட்டணும்? We are busy. ஐயோ, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. Oh, sorry. Come in. என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு? எங்க எம்டியும் நீங்களும் நெருக்கமானவங்கன்னு தெரியாம உங்களை தப்பா பேசிட்டேன். It's all right. நீ போ. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். சே, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. புறப்படுப்பா. சார், நான் தப்பா பேசிட்டா மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிட்டேன். நீ புறப்படுப்பா. சார், இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுக்கு இப்ப உட்கார்ற? சார், என் கூட பிறந்தது 3 அக்கா. மணி 3:45. அதுல 2 அக்கா வயசுக்கு வந்துட்டாங்க. ஒரு அக்கா இப்பவோ அப்பவோன்னு இருக்காங்க. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நீங்க கொஞ்சம் மனசு வச்சா எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். டேய், நீ இப்ப இந்த இடத்தை காலி பண்ணல, உங்க எம்டி கிட்ட சொல்லி சீட்டை கிழிச்சிடுவேன். புறப்படுறா. போ. நீ போ. டண்டட டண்டன் டண்டட டண்டன் டண்டடாய். ஏய், நான் எவ்வளவு சிரமப்பட்டு சிரத்தி எடுத்து உனக்காக ஒன்னு காட்டலான்னு ஆசை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம வேற எங்கேயோ பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? பேசாம இருங்க. வாக்கிங் பிராக்டிஸ்க்கு லானுக்கு வந்தவள இங்க கடத்திட்டு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன காணோன்னு ஹாஸ்பிட்டல்காரங்க போலீஸ்க்கோ எங்க அத்தைக்கோ ஃபோன் பண்ணா என் மான மரியாதை எல்லாம் போகுது. அட, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், ஒரு half an hourல திரும்பி வந்துருவோம்னு ரிசப்ஷன்ல சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். நீ பேனிக் ஆகாம கொஞ்சம் ரொமான்ஸ் மூடுக்கு வந்து இது என்னன்னு பாருமா. Thank you. பாருமா. இது யாரு? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நான் படிச்ச படிப்பு வேணா வேற இருக்கலாம், பட் ஆர்ட்ல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டிப்ளமா வாங்கியிருக்கேன். You see, காதலியே வரையறது ரொம்ப ரொம்ப யூஷுவல். ஆனா உன்னை ஸ்பெஷலா வித்தியாசமா எப்படி வரையலான்னு நேத்து பாதி ராத்திரி வரைக்கும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அப்படி மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் எனக்கு புதுசா நாவல ஒரு ஐடியா கிடைச்சது. அதாவது உன்னோட ஃபேஸ் அவுட்லைனை மட்டும் பென்சில்ல ஸ்கெட்ச் பண்ணி என்னோட ஹேரை கட் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸா வெட்டி நுணுக்கமா துல்லியமா ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஹவுஸ் இட்? இப்ப புரியுதா என் லவ்வோட டிவினிட்டி என்ன, டெப்த் என்னங்கிறது? ரியலி யூ கிரேட். There you are. உங்க கிரேட்னஸ் விவரிக்க வார்த்தையே இல்ல. இட்ஸ் ஓகே, ஃபீல் பண்ணா போதும். இல்ல ஒரு 2 வார்த்தை உங்களை அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாதானே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே, கோ ஹெட். காதலுக்காக ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டிட்டு கடைசி காலத்துல அதை பார்த்துட்டே உயிரை விட்டாரு. So sad. அதே மாதிரி மஜ்னு கடைசி வரைக்கும் பாலைவனத்துல அலைஞ்சு திரிஞ்சே உயிரை விட்டாரு. இப்படி காதலுக்காக எத்தனையோ பேர் உயிரையே விட்டிருந்தாலும் நீங்க விட்டுருக்கீங்க பாருங்களேன். உங்க ஒரே ஒருத்தரால மட்டும்தாங்க உயிருக்கு பதிலா இத விட முடியும். நீ என்ன அப்ரிஷியேட் பண்றியா இல்ல டிப்ரிஷியேட் பண்றியா? சேச்சே, எவ்ளோ மெனக்கட்டு எவ்ளோ டைம் எடுத்து இத நீங்க பண்ணிருக்கீங்க. எல்லார்த்தனாலயும் இது முடியுமா? மறைமுகமா நான் விடிய விடிய தூக்கங்கட்டு பொழப்பு கட்டு இத செஞ்சேன்னு சொல்ல வந்தேன், அதானே? எவ்ளோ ஷார்ப் நீங்க, இவ்ளோ கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு உனக்காக செஞ்சா உன்னெல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன ஆயின்மெண்ட் எதுக்கு சார்? இத தேய்க்க தேய்க்க சுகமா இருக்கும். யோ, எனக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு இத தேய்ச்சா சுகமா இருக்குங்கற? சார், உங்க உட்பிக்காக நர்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இத உங்க உட்பிக்கு நர்ஸ் தேய்ச்சி விட்டா அது சிங்கிள் எஃபெக்ட் தான். இதுவே நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா டபுள் எஃபெக்ட். அவங்களுக்கும் சுகமா இருக்கும், உங்களுக்கும் சுகமா இருக்கும். ஓ, உனக்கு ரொம்ப நல்ல மனசுடா. 3 அக்காவில ஏதோ ஒரு அக்கா வயசுக்கு வரலன்னு சொன்னியே, கூடிய சீக்கிரம் வயசுக்கு வந்துரும். தேங்க்யூ சார். நோ, இது என் கையில வாங்கினா அதுக்கு பேர் லஞ்சம். ஓ, குட் சார். அதுவே உங்க கையில என் பாக்கெட்ல வச்சீங்கன்னா அதுக்கு பேர் அன்பளிப்பு. உங்க அக்கா வயசுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆண்டா. சுபத்ரா, இன்னைக்கு எனக்கு லக்கி டேன்னு நினைக்கிறேன். அதான் காலுக்கு போடுற ஆயின்மெண்ட். வெயிட் வெயிட், விடுடா. எதுக்கு? விடு சொல்றேன். ஐயோ, ஸ்டிக். ஐயோ, Come on. விடுங்க, கையை எடுங்க, நான் என் ஸ்டிக்கை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். No, it's all right, come on. ஐயோ, கையை எடுங்க, வேண்டாம், நான் என் ஸ்டிக்கை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். இத பார், கல்யாணத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் பண்ணிவிட பண்றதுக்கு எத்தனை பேர் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். This is all God's gift, yeah, come on. ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்கு, வேண்டாம், விடுங்க. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வை, எல்லா கூச்சம் சரியா போய்டும். இல்ல வேண்டாம், விடுங்க. Come on. That's good. முதல் நாள் ஹாஸ்பிடல் வந்தப்போ உங்க செக்ரட்டரி கிட்ட என் காலை வச்சு இதுதான் என் சுபத்ரான்னு கன்ஃபார்மா சொன்னீங்களாமே, எப்படி? That is very simple. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உங்க அப்பா உன்னை என் முன்னால உட்கார சொன்னாரு. வர வழி இல்லாம நீ உட்கார்ந்தப்போ உடம்பு மொத்தமும் அஷ்டக்கோணல வளைஞ்சு நில்லுது. அதுல உன் கால் பாதத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அதால தரையில நெருடி இப்படியும் அப்படியும் கோலம் போட்டுக்கிட்டே இருந்தேன். உன்னோட அழகான பிஞ்சு விரல்கள், அட்ராக்டிவான நெயில் பாலிஷ், கிளிட்டரிங்கான வெள்ளி கொலுசு எல்லாத்தையுமே நான் ரசிச்சு பார்த்தேன். அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதை வச்சுதான் கன்ஃபார்மா நீதானு சொன்னேன். ஐயா, ஏன் டவுட் என்னன்னு கேட்டையே, அதுக்கு முன்னால உன் காலை கொஞ்சம் நீட்டு. எதுக்கு நீட்டு சொல்றேன். அது இல்ல, அந்த ஸ்ப்ரெயினான காலை நீட்டு. இரு, இந்த ஆயின்மெண்ட் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு சொல்றேன். இது வந்து உன் கால்ல அப்ளை பண்றதுக்காக நர்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? இப்போ நான் தான் அப்ளை பண்ண போறேன். ஐயோ வேண்டாம், விடுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மார்க்கமா இருக்குமே. ஐயோ ப்ளீஸ் வேண்டாம், விடுங்க. Nothing doing, you keep quiet, huh? இந்த சுளுக்கு இங்க பாதத்துல வந்திருக்கே, இது இங்க தான் வரணுங்கிறது இல்ல, முட்டில கூட வந்திருக்கலாம் இல்ல? சீயா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு எவ்வளவு டிக்லிங்கா இருக்கும்னு கொஞ்சம் ரசனையோட திங்க் பண்ணி பாருமா. இல்ல,
நீங்க அந்த டாபிக்கை விடுங்க. நீங்க என்கிட்ட வேற ஏதோ டவுட் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, அதை கேளுங்க. அதா இது உன் தலையணைக்கு அடியில இருந்து எடுத்தேன். இவ்வளவு தடவை ஸ்ரீதர் ஸ்ரீதர்னு என் பேரை ரீரைட் பண்ணிருக்கியே, நாள் பூரா என்ன நினைச்சிட்டு இருந்திய? சொல்லு. அது அக்கா கர்ப்பமா இருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல அவங்களுக்கு டியூ டேட். வேற ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு செக் பண்ணப்போ கன்சீவ் ஆயிருக்கிறது பையன்தான்னு சொன்னாங்க. மெட்ராஸ்க்கு போறியே, ஒரு 2-3 நாள் ஃப்ரீயா தானே இருப்பேன், ஏதாவது ஒரு நல்ல பேரை யோசிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. இங்கே வந்ததுலேருந்து கையில் பேனா எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் பேர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆமாமா, என் பேரை வச்சாதானே வாடா ஸ்ரீதர், போடா ஸ்ரீதர், ஸ்டூபிட் ஸ்ரீதர், குரங்கு ஸ்ரீதர்னு கூப்பிட சௌரியமா இருக்கும். ஐயோ, நீங்கள் அப்படி நினைக்கிறதா அந்த பேர் வேண்டாம். ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். அதே பேரை வச்சுக்கோ. காலேஜ் டேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் பண்ணிட்டு ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருந்தப்போ நான் மட்டும் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷனா இருந்தேன். பின்னால என்னடா நாம லவ் எக்ஸ்பீரியன்ஸே மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன்னை மீட் பண்ணி இவ்வளவு தூரம் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் கூட ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு இதே ஹாப்பினஸ் நமக்குள்ள எப்பவும் வேணும் சுபத்ரா. ரொம்ப சாரிங்க மாப்ள, நம்ம 2 பேருக்கு நடுவுல காத்து கூட நுழைய கூடாதுன்னு சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன வாய்மை குத்தமோ, எனக்கு கிடைச்ச கரடி முத்துங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி 2 பேருக்கு நடுவுல நுழைய வேண்டியதாயிடுச்சு. நீங்க எப்போ வந்தீங்க? சுபத்ரா என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல, அவளுக்கு தெரியாது மாப்ள. நேத்து ராத்திரி அத்தக்காரி ஃபோன் பண்ணி சொன்னா காலையில ட்ரெயின் பிடிச்சு வந்தேன். இன்னைக்கு நைட்டே 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நைட்டா? ஆமா மாப்ள. அவங்க இன்னைக்கு தான் கால்ல கட் அவுத்து வாக்கிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் 2-3 நாள் இருக்கட்டுமே. அட நீங்க வேற, ஊருக்கு போய் வீட்டுக்குள்ள முன்கட்டுக்கும் பின்கட்டுக்கும் நாள் முழுக்க நடந்தா ஒரு 4 நாள்ல சரியா போயிடாது. யாரு? மேடம், வீட்ல ஸ்ரீதர் சார் இல்லைங்களா? நீங்க ஹாஸ்பிட்டல் ஹெட் நர்ஸ் இல்ல? ஆமா மேடம். சுபத்ரா மேடம் மதியம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஸ்ரீதர் சாரை பர்சனலா பார்த்து ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாங்க. நான் ஸ்ரீதரோட அம்மா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியக்கூடாதா? நான் வேணா சார நாளைக்கு ஆபீஸ்ல பாத்துக்கிறேனே. ஏய் நில்லு. என்னது இது? என் பையன்து. இது அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாளா? ஆமா. இது கொடுக்க சொல்லிருக்க மாட்டாளே. இததான் கொடுக்க சொல்லிருப்பா. ஸ்ரீதர் வர்றம்மா. என்னடா சுபத்ரா படிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப அக்கறையா புக்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொடுத்துருக்க போல இருக்கு. போர் அடிக்குதுன்னு கேட்டா கொடுத்தேன். அம்மா, அது எப்படி உன் கையில வந்துச்சு? அவ போகும்போது கொடுக்க சொன்னாளா? ஹெட் நர்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா. ஃப்ரெண்டோடது திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதான் மறக்காம அனுப்பிச்சிருக்கு. வெரி குட் கேர்ள். நீ போமா. ஆர் யூ ஷூர்? ஷூர். ஏன்? ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. என்னடா புக்ஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்கா? கரெக்டா வந்திருக்கு. அப்ப இது வரலையோ? எது? எது? இது. ஐயோ, அம்மா 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 ப்ளீஸ், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அந்த லெட்டரை கொடுத்துடுமா? டேய், மேல எழுந்துடா. அப்ப அந்த லெட்டர் எழுந்துடானா? அவ லெட்டருக்கே இப்படி என் கால்ல விழுறியே, நாளைக்கு அவ கால்ல கூட இப்படிதான் விழுவியா? நான் தன்மார சிங்கம்மா. நாளைக்கு அப்படி ஏதாவது நடக்கிற நிலைமை வந்தா கூட அது நாளை செவத்துக்குள்ள என் பெட்ரூமுக்குள்ள தான் நடக்கும். சீ, வெக்கம் கெட்டவனே. பிரியமான என் ஸ்ரீதருக்கு, பொதுவா விபத்துனா வலிக்கும், வேதனையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்த இந்த விபத்து எவ்வளோ சந்தோஷமானதுன்னு விவரிக்க வார்த்தையே இல்லை. இந்த சந்தோஷத்துக்காக வாழ்க்கை பூராவும் எத்தனை விபத்துகளை வேணாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். எனக்காக மட்டுமே பிறந்த ஸ்ரீதருக்காக, உங்கள் சுபத்ரா.